ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீபக் வெளியேறனால பல பேத்துக்கு மனசுல ரொம்ப கஷ்டமும் கவலையும் இருக்கும். அவர் ஒரு டஃப் கொடுக்குற கண்டென்ட்ஸ் மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஆங்கரும் கூட. பிக் பாஸ்ல இருக்க வரைக்கும் அவர் ஒரு நல்ல டஃப் கொடுக்குற ஒரு கண்டென்ட்ஸாக தான் இருந்தாரு. அந்த வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கும். அது எனக்கும் உண்டு. அதே நேரத்தில் அடுத்து டாப் 6ல யார் பணப்பெட்டி எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதில் பார்த்தீங்கன்னா டாப் 6 பொதுவாகவே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது சௌந்தர்யாவும் நம்ம முத்துக்குமரன் தான். அவங்க 2 பேர்த்த தான் மக்கள் அதிகமான ஓட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. அதே நேரத்தில் நம்ம ஜாக்லின்னு அவ்வளோ லேசாக நம்ம எடுத்துக்கிற முடியாது. அவங்க இப்போ வரைக்கும் நாமினேஷனில் அதிகம் வந்திருக்காங்க. வந்தாலும் கூட அவங்களுடைய ஓட்டு நம்ம டாப்பாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அவங்க எந்த இடத்துலையுமே எமிஷனில் அவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலையுமே டவுன் ஆகலை. ஒரு நல்ல டப்பு கொடுக்குற ஒரு கண்டென்ட்ஸாக தான் அவங்க இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு. பட் அவங்களையும் நம்ம அந்த டாப் 1ல அவங்களையும் சேர்த்துக்கலாம். ஆக டாப் 3 ஆயிடுச்சு. ரயானை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபைனலில் நின்றாலும் கூட அவர்கிட்ட உள்ள கண்டென்ட்ஸ் கேட்குறாங்க, பணப்பேட்டி என்ன எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னை பொறுத்த வரைக்கும் பணப்பேட்டியை நான் இப்போ எடுத்துகிட்டு போக நான் விரும்பலை. இந்த டாப் 5ல நான் எந்த இடத்துல வாரேன் அப்படிங்கிறத நான் தேட போகிறேன். அது வரைக்கும் நான் என்னோட கொடுக்க முடிகிற மொழி எஃபெக்ட் நான் இந்த ப்ரோக்ராமில் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. டாப் 1 இருந்தாலும் சரி, 2, 3 இருந்தாலும் சரி, என்னோட இடம் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேணும் அப்படின்னு ராயன் சொல்லிடுறாரு. ஸோ பணப்பேட்டி எடுக்க அவரும் விரும்புறதுக்கான வாய்ப்பு இல்லை. பவித்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, பவித்ரா இப்போ வரைக்கும் என்னால் இதுதான் பண்ண முடியும், நான் இது வரைக்கும் உண்மையாக இருந்திருக்கேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. அதை வச்சு அவங்க இன்னைக்கு வரைக்கும் நல்ல டாப்ல போயிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கு. பட் ஆனால் விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து நான் நல்லா விளையாடக்கூடிய ஒரு டஃப் கொடுக்குற கண்டென்ட்ஸாக மனசில் வச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து வந்த அந்த டாப் 8 அந்த கண்டென்ட்ஸு கூட பவித்ராவை யாரும் குறை சொல்லலை. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஜென்யூனாக சூப்பராக விளையாண்டுருக்காங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் எந்த குறையும் அவங்க சொன்னதில்லை. ஸோ பவித்ராவின் டாப் 4ல நம்ம கண்டிப்பாக வைக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சத்தமில்லாமல் டைட்டில் வின்னர் ஆகிற வாய்ப்பு நம்ம பவித்ராவுக்கும் உண்டு. பட் ஆனால் பணப்பெட்டி எடுக்கிற சான்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் அதை பற்றி அவங்க முழுசாக எதுவுமே பேசவே இல்லை. ஒருவேளை அவங்க அதை எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்து டாப் 5ல வரக்கூடியவங்க பவித்ரா தவிர மித்த 5 பேர் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள்.